ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க. ஃபார் பேலன்ஸ்டு லோட், ஃபார் பேலன்ஸ்டு லோடர், ஃபார் பேலன்ஸ்டு லோடர், பேலன்ஸ்டு லோட்னா என்ன அர்த்தம்னா, இந்த 0, 120, 240 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேலன்ஸாக இருந்துச்சுன்னா த்ரீ ஃபேஸ் பவர் கேன் பி மெஷர்டு. த்ரீ ஃபேஸ் பவர் கேன் பி மெஷர்ட் யூசிங் சிங்கிள் வாட் மீட்டர். யூசிங் சிங்கிள் வாட் மீட்டர் வச்சே நம்ம இது மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேலன்ஸுங்கிறப்ப எல்லா ஃபேஸ்லையும் ஒரே மாதிரியே தான் வரும். மல்டிப்ளைட் பை 3 போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் வாட் மீட்டரே போதும். 3 ஃபேஸ்க்கு 3 வாட் மீட்டர் தேவையில்லை. ஃபார் அன்பேலன்ஸ்டு லோட், three phase power can be measured. Three phase power can be measured n minus 1. n minus 1 னா 3 phase. என்னங்கிறது வந்து 3 ன்னு வச்சுக்கிறோம். 3 phase. So n minus 1 னா என்னன்னா 2. 2 watt meter is enough. Minimum 2 watt meter. Measured 3 phase power can be measured 2 watt meter using 2 watt meter. That's all. 2 watt meter போதும். ஓகேங்களா? அதான் n minus 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. Minimum number of watt meters required is 2 watt meter. ஓகேப்பா, இது எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. த்ரீ ஃபேஸ் 4 wire சிஸ்டம். த்ரீ ஃபேஸ் 4 wire. த்ரீ ஃபேஸ் 4 wire எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டார் தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா இந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, RYB, அடுத்து வந்து நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து த்ரீ ஃபேஸ் 4 wire. த்ரீ ஃபேஸ் 4 wire தான் வந்து நியூட்ரல். ஃபார் நியூட்ரல் பிரசன்ட். If neutral is not available, if neutral is not available, neutral is not available for n wire system, then n minus 1 number of watt meters are required. Watt meters are required. Neutral is not available. If neutral available, we should not use 2 watt meter method. We should not use 2 watt meter method. Should not use 2 watt meter method. ஓகே வாங்கப்பா. அதாவது நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா 2 வாட் மீட்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. நியூட்ரல் இல்லாத இடத்துல மட்டும்தான் த்ரீ ஃபேஸ் 4 wire சிஸ்டம்லயே, த்ரீ ஃபேஸ் 4 wire சிஸ்டம்ல நியூட்ரல் இல்லாத இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 வாட் மீட்டர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, இந்த பாயிண்ட் முக்கியம். இது எழுதிட்டீங்களா? ஏன்னா இந்த 2 வாட் மீட்டர் மெத்தட் வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். கான்செப்ட்லாம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டூ வாட் மீட்டர் மெத்தடில் நியூட்ரல் வந்து த்ரீ ஃபேஸ் நம்ம பாருங்கள். வாட் மீட்டர்னாவே என்ன இருக்கும் உங்களுக்கு, இப்போ 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்.
ஸோ இதில் வந்து ஒரு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். வாட் மீட்டருடைய கரண்ட் காயில். ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து இந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 2 வாட் மீட்டர் இதில் இருக்கு. இப்போ ஃபேஸார் டயக்ராம் மறந்து என்ன வேல்யூ வருதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இது வந்து ஆர், இது வந்து ஒய், இது வந்து பி, இது வந்து ஒய். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் மீட்டர், இது வந்து W1, இது வந்து ரெண்டாவது வாட் மீட்டர் W2. ஸோ இங்கே போகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் அப்படிங்கிற கரண்ட்டு, இங்கே போகிறது வந்து ஐபி அப்படிங்கிற கரண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஒய் அப்படிங்கிற கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 ஃபேஸ் சப்ளை. இது வந்து நார்மலாக வந்து நம்ம இது பண்ணோம் இல்லையா, இந்த வாட் மீட்டர் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் பவரை? இது வந்து கரண்ட் காயில், இது வந்து ப்ரெஷர் காயில், இது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணோம், இது வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாகவே பவர் இஸ் ஈக்குவல் டு வி இந்த வேல்யூ விஐ, அப்புறம் ரெண்டுக்குள்ள ஆங்கிள், கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வி அண்ட் ஐ. காஸ் பைங்கிறது வந்து என்னன்னா விஐ, விக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி இதில் வந்து வாட் மீட்டர் எது எதுக்கு நடுவில் கனெக்டாக இருக்குது, ஆருக்கும் பிக்கும் நடுவில் கனெக்டாக இருக்கா? ஸோ அப்போ W1 ரீடிங் என்னவா இருக்கும்? W1 ரீடிங் வந்து இதுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் என்ன? கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வோல்டேஜ் வந்து விஆர்பியா, விஆர்பி. அப்புறம் கரண்ட் என்ன, அங்கே போகிற கரண்ட் என்னது, ஐஆர். கரெக்டா? அப்புறம் கொசைன் ஆங்கிள் பிட்வீன் கொசைன் ஆங்கிள், அதான் பை பிட்வீன் என்ன பண்ணணும், விஆர்பி அண்ட் ஐஆர், விஆர்பி அண்ட் ஐஆர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி W2 வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? W2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கு. இந்த வாட் மீட்டர் எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. W2 ஈக்குவல் டு இங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கு விஒய்பி, விபிஒய் கிடையாது, விஒய்பி. அப்புறம் ஐஒய்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு, ஐஒய். அப்புறம் கொசைன் ஆங்கிள் பிட்வீன் விஒய்பி அண்ட் ஐஒய், விஒய்பி அண்ட் ஐஒய். கரெக்டுங்களாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசார் வரைகிறேன் நானே, பாருங்க எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து விஆர், எழுத வேணாம், ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. இது வந்து விஆரா, இது வந்து விஆர் 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் தானே. அடுத்தது என்ன வரும், விஒய்யா. அடுத்தது வந்து என்ன வரும் உங்களுக்கு, இது வந்து விபி. கரெக்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து விஆர்பி வேணும். அப்போ வந்து விஆர்பி ஈக்குவல் என்ன எழுதலாம், விஆர்பினா விஆர் மைனஸ் விபியா, விஆர் மைனஸ் விபி. கரெக்டுங்களா? அப்போ இது வந்து மைனஸ் விபிங்கிறது எங்கே இருக்குமா? கரெக்டாங்கப்பா? இது வந்து மைனஸ் விபி. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மைனஸ் விபி, இது வந்து மைனஸ் விபி. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட் மீட்டர் ரீடிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் மீட்டர் விஆர்பி ஐஆர், விஆர்பிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம், விஆர் மைனஸ் விபியா. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ஒரு இது பண்ணிக்கலாமா, பேரலோகிராம். கரெக்டாப்பா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவோம், விஆர்பி, இதான் வந்து விஆர்பி. ஓகேவா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து விஆர்பி. அடுத்தது வந்து இது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்னு வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஐஆருடைய வேல்யூ வந்து கரண்ட் வந்து இதுமாரி 120 டிகிரி, வோல்டேஜ் 120 டிகிரி இருந்தால் கரண்ட்டும் 120 டிகிரி தான் இருக்கும், அதுவும் வேற மாதிரி மாறாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது புரிஞ்சாப்பா, லேகிங் பவர் ஃபேக்டர் ஆர் லேகிங் லோட் அப்படின்னா என்ன சொல்றேன், கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் தான். லேகிங்னா என்ன அர்த்தம், ஐ லேக்ஸ் வி, அதானப்பா? அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க, இதுக்கு வந்து கிராஃப் வரைகிறேன். இது வந்து ஐஆர், கரண்ட்டும் அதே மாதிரி தான். ஐஆர் வந்து இது வந்து ஐஆர். அடுத்து வந்து ஐஒய் 120 டிகிரி, அதே மாதிரி 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஐஒய், ஐஒய்.
அடுத்து மறுபடியும் 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல ஐபி. இது வந்து ஐபி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 120 கரண்ட்டும் 120 டிகிரி, வோல்டேஜ் 120 டிகிரி தான் 3 ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். இதுல லேகிங்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், எது ஃபர்ஸ்ட் இருக்கு, வோல்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, கரண்ட் வந்து ரெண்டாவதா தான் இருக்கு. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ அப்போ இதுக்கு தான் நம்ம லேகிங் பவர் ஃபேக்டர் தான் எழுதுறோம். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து எவ்வளவு மொத்தமா 60 டிகிரியா, இது வந்து டோட்டலா 60 டிகிரி. இப்போ நமக்கு கேட்கக்கூடியது என்ன, விஆர்பிக்கும் ஐஆருக்கும். அப்போ விஆர்பிக்கும் ஐஆருக்குன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டாங்கப்பா? இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், இது எவ்வளவு, இது 30 டிகிரியா, இது வந்து டோட்டலா 30 டிகிரி. விஆருக்கும் ஐஆருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பைன்னு வச்சுக்கோங்க, பை. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன வரும் உங்களுக்கு, இது 30 டிகிரி, இது வந்து பை, இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 30 மைனஸ் பையா, 30 டிகிரி மைனஸ் பையா, புரிஞ்சுங்களா? இது வந்து 30 டிகிரிப்பா. ஓகே, இது வந்து 30 டிகிரி, இது வந்து பை. அப்போ இந்த வேல்யூ என்ன வரும், 30ல இந்த மைனஸ் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும், 30 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எழுதும் போது W1 ரீடிங் எழுதும் போது W1 இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, W1 எழுதும் போது என்ன எழுதுவோம், VRY IR cos 30 மைனஸ் 5. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் வாட் மீட்டரோட ரீடிங் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க இதா எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும், லைன் வோல்டேஜ் ஸ்டார்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்ல வந்து லைன் வோல்டேஜும் அந்த ரிலேஷன் இருக்குல்ல, நீங்க போடுங்க என்ன வரும் அப்படின்னு. லைன் இது வந்து விஆர்ஒய்ங்கிறது வந்து லைன் வோல்டேஜ்னு எழுதிக்கோங்க, லைன் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து லைன் கரண்ட்னு எழுதிக்கோங்க, ரிலேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். VLIL cos 30 மைனஸ் 5. ஓகேவா? ரிமைனிங் இன்னொன்று போடுங்க என்ன வரும் அப்படின்னா, ரெண்டாவது வாட் மீட்டர் ரீடிங் VYBன்னு கேட்குறாங்க. VY மைனஸ் VBயா, இதை இதுக்கு ஆட் பண்ணிக்கலாமா, இதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னா VYB. ஸோ அப்போ அதே மாதிரியே வந்து ஆங்கிள் என்ன கேட்கணும், VYBக்கும் IYக்கும் உள்ள ஆங்கிள், VYBக்கும் IYக்குன்னா பாருங்க இந்த ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆங்கிள் என்னங்கிறது தான் கொஷின். VYBக்கும் IYக்கும் ஸோ என்ன ஆங்கிள் வரும், VYக்கும் IYக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் பைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து என்ன வரும், இது வந்து எவ்வளோ 30 டிகிரியா, புரியுதுங்களா? 30 + 5. வெரி குட். ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு என்ன இல்லைனா VLIL cos 30 + 5. அவ்வளோதான், இதை எழுதிக்கோங்க. இதுதான் 2 வாட் மீட்டர் மெத்தடு. இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, 2 வாட் மீட்டரோட ரீடிங் கொடுத்துருவாங்க, என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து W1 + W2 என்ன வரும், W1 மைனஸ் W2 என்ன வரும், இது புரிஞ்சுதாங்கப்பா? வாட் மீட்டர் 1 இதா, புரியலங்கப்பா. இது வாட் மீட்டர் 1 VRB IR cosine of angle between VRB and IR. தப்பா எழுதியிருக்கா, VRB, வெரி குட், VRB IR. இது ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, W1 மைனஸ் W2 என்ன வேல்யூ வரும், W1 மைனஸ் W2 வந்து VLIL வந்து ரெண்டு காமன் தானே, அதை காமனாக வச்சுக்கிட்டோம்னா என்ன வரும், cos 30 மைனஸ் 5 ப்ளஸ் cos 30 + 5 இது மாதிரி வருமா? ஸோ அப்போ வந்து cos A + B ஃபார்முலா என்ன வரும், cos A + B ஃபார்முலா வந்து cos A cos B மைனஸ் sin A sin B மைனஸ் sin A sin B.
காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது வந்து காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா. காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு? ஏ மைனஸ் பி ஃபார்முலா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி போட்டிங்கன்னா W1 மைனஸ் W2 ஈக்குவல் டு போடும்போது VL IL இந்த வேல்யூ வந்து காஸ் ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா என்ன வரும்? காஸ் 30 டிகிரி காஸ் பையா காஸ் பை மைனஸ் சைன் 30 டிகிரி சைன் பை. அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் W1 இந்த இடத்துல இருக்கு. W2 மைனஸ் W1 கரெக்டுங்களா? மைனஸ் வரும். இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? மைனஸ் பண்ணும்போது காஸ் 30 டிகிரி காஸ் பை. ஆல்ரெடி ஏ பிளஸ் பி வந்து மைனஸ் வரும்ல, அப்போ இது வந்து என்ன வரும்? ப்ளஸ் வருமா? சைன் 30 டிகிரி சைன் பைன் கிடைக்குமா? ஸோ அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடுமா? புரியுதாப்பா உங்களுக்கு? இந்த இடத்துல ப்ளஸ் வரும், சாரி. ஸோ டோட்டலாக ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு பாருங்க? W1 மைனஸ் W2 ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூ 2 சைன் 30 டிகிரி சைன் பையா. ஏதாவது ஆன்சர் இருக்கு? என்னப்பா என்னப்பா? ஆமாம், இது வந்து காஸ் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா இங்கே ப்ளஸ் வரணும், அதனால ப்ளஸ். இந்த மைனஸா? இந்த ப்ளஸ்ஸா? இல்லை, மைனஸ் ஆஃப் காஸ் ஏ பிளஸ் பி. மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி. மைனஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல இது இந்த இடம் மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும்ல. மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பியை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த வேல்யூ வருமா? இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இந்த வேல்யூ வருமா? ஸோ சைன் 30 டிகிரி என்ன வரும் உங்களுக்கு? சைன் 30 வந்து √3/2. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் போட்டலாம். சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2. ஸோ அப்போ வந்து என்ன வரும் உங்களுக்கு? இந்த VL-ஓட சேர்ந்தீங்கன்னா √3 VL IL சைன் 30 டிகிரி என்ன வந்துச்சு போடுங்க. √3/2 1/2. ஓகே, சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ 1/2 போடுங்க, என்ன வரும் உங்களுக்கு? இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? 2 × 1/2 சைன் பை. கரெக்டாப்பா? ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஆனால் அந்த VL IL நம்ம பார்க்கல, அதனால என்ன பண்ணுறோம்? W2 மைனஸ் W1 ஈக்குவல் டு VL IL சைன் பை. W1 மைனஸ் W2 இஸ் ஈக்குவல் டு, சாரி, W2 W1 W1 மைனஸ் W2 ஈக்குவல் டு VL IL சைன் பை. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இது வந்து ஸ்டாரில் தானே பார்த்துருக்கோம். அப்போ லைன் வோல்டேஜுக்கும் அந்த லைன் கரண்ட்டுக்கும் அந்த ரிலேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பாருங்க என்ன வரும். VL IL சைன் பை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து W1 + W2 என்ன வரும்? W1 + W2 என்னப்பா வரும்? அப்படியே பார்த்துட்டே சொல்லலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறோம். என்ன வரும்? சைன் கேன்சல் ஆகிடுமா? ஸோ சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2 × cos 30 டிகிரி cos பையா. கரெக்டாங்கப்பா? இன்டூ VL IL இன்டூ VL IL அதை நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து cos 30 டிகிரி எவ்வளோ? சைன் 30 1/2னா cos 30 வந்து √3/2. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து √3/2 போடும்போது என்ன வரும்? √3/2 போடும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து √3 VL IL. இது வந்து பார்த்தீங்கன்னா W1 + W2. புரியுதுங்களா? √3 VL IL.
என்னம்மா காஸ் ரூட் த்ரீ விஎல்ஐஎல் காஸ் பை, கரெக்ட். ரூட் த்ரீ விஎல்ஐஎல் காஸ் பை. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு வச்சுங்களா, என்ன சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க, 2 வாட் மீட்டர் மெத்தடில் ரியல் பவர் இல்லைன்னா ஆக்டிவ் பவர் வேணும்னா 2 வாட் மீட்டர் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. என்ன பண்ணோம், ஆக்டிவ் பவர்னா காஸ் பை இல்லையா, காஸ் பை வேணும்னா 2 வாட் மீட்டரையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரியாக்டிவ் பவர் வேணும்னா சைன் பை தானே ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர்னா 2 வாட் மீட்டரோட ரீடிங் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு கொஸ்டின் எம்சிக்யூ, அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பவர் ஃபேக்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். பவர் ஃபேக்டர் ஆங்கிள் இதை போடுங்க, W1 மைனஸ் W2 டிவைடட் பை W1 பிளஸ் W2. இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? W1 மைனஸ் W2 வந்து VL IL IL சைன் பையா, சைன் பை. இது வந்து என்ன வரும், ரூட் த்ரீ VL IL காஸ் பையா. ஸோ அப்போ வந்து VL IL ரெண்டு இதுலேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, சைன் பை பை காஸ் பை வந்து டேன் பையா, டேன் பை டிவைட் பை ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆர் அதர்வைஸ் டேன் பை இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இன்டூ W1 மைனஸ் W2. கரெக்டுங்களா? டேன் பை மட்டும் வேணும்னா இந்த ரூட் த்ரீ அங்கே போயிடும் இல்லையா, இங்கே வந்துடும். அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு W1 மைனஸ் W2 டிவைட் பை W1 பிளஸ் W2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பையோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், இந்த ஃபார்முலாவே கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க, W1 மைனஸ் W2 டிவைட் பை W1 பிளஸ் W2. இதான் வந்து 2 வாட் மீட்டர் மெத்தடு. ஓகேவா? புரிஞ்சாப்பா? 2 வாட் மீட்டர் மெத்தடு மறக்கவே கூடாது. W1 கேட்டாங்கன்னா 30 மைனஸ் 5, W2 கேட்டாங்கன்னா 30 பிளஸ் 5. ரியல் பவர் வேணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு இதையும் ஆட் பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ரியல் பவர்னா ஆட் பண்ணிக்கணும், இதுனா வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், சைன் பை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா, சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், ரியாக்டிவ் பவருக்கு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், ஆக்டிவ் பவருக்கு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பை, இது வந்து காஸ் பை. காஸ் பைங்கிறது வந்து என்ன அர்த்தம், பவர் ஃபேக்டர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து W1 ஃபர்ஸ்ட் வாட் மீட்டரோட ரீடிங்கு, இது வந்து W2 செகண்ட் வாட் மீட்டரோட ரீடிங்கு, இது வந்து W1 பிளஸ் W2 என்ன அப்படின்னு நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம். பை வந்து ஜீரோவாக இருக்குன்னு வச்சுக்கலாம், பவர் ஃபேக்டர் வந்து ஜீரோ பவர் ஃபேக்டர். சரி, பை வந்து ஜீரோ, பவர் ஃபேக்டர் ஜீரோ கிடையாது. பை வந்து ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா காஸ் ஜீரோ எவ்வளோ வரும், பவர் ஃபேக்டர் வந்து 1. கரெக்டுங்களா? பவர் ஃபேக்டர் யூனிட்டி பவர் ஃபேக்டர். அப்படிங்கிறப்ப W1 ரீடிங் என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. W1 ரீடிங் என்ன வரும், இப்போ தானே பார்த்தோம், VL IL காஸ் 30 பிளஸ் பையா என்ன வரும், W1 ரீடிங். ஓகே, பைக்கு ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வரும், 30 காஸ் 30யா, காஸ் 30 எவ்வளவு, ரூட் த்ரீ பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னன்னா ரூட் த்ரீ டிவைட் பை 2 VL IL. இது W2 ரீடிங்கும் அதுவும் ரூட் த்ரீ பை 2 VL IL. கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன கேட்பாங்கன்னா 2 வாட் மீட்டரும் ஒரே ரீடிங்கை காமிச்சிச்சு. இப்போ W1 2 வாட் மீட்டர் மெத்தடில் 2 வாட் மீட்டரும் ஒரே ரீடிங்கை காமிச்சிச்சுன்னா என்ன பவர் ஃபேக்டர்னு கேட்பாங்க. பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 வாட் மீட்டர் ஒரே ரீடிங் காமிக்கும் போது ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஜீரோ, ஆங்கிள் வந்து ஜீரோ, பவர் ஃபேக்டர் யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா W1 ஈக்குவல் டு W2, 2 வாட் மீட்டர் ஒரே ரீடிங், சேம் ரீடிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வரும், ரூட் த்ரீ VL IL, ரூட் த்ரீ பை 2 பிளஸ் ரூட் த்ரீ பை 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டிவைடட் பை 2 போடும்போது ரூட் த்ரீ, அந்த 2 கேன்சல், ரூட் த்ரீ VL IL. புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ இதான் வந்து பவர். அப்போ 2 வாட் மீட்டர் சேம் ரீடிங், அந்த பாயிண்ட் எழுதிக்குவாங்க, சேம் ரீடிங். 2 வாட் மீட்டர்ஸ் சேம் ரீடிங். புரியுதுங்களா? 0 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வரும்போது என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 30 டிகிரிங்கிறது ஆங்கிள் தான் 30 டிகிரி, பவர் ஃபேக்டர் வந்து காஸ் 30. காஸ் 30 வந்து எவ்வளோ, ரூட் த்ரீ பை 2. ரூட் த்ரீ பை 2 வந்து வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம், 0.86 அப்படின்ற வேல்யூ இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. என்னவா இருக்கும், இது போட்டு பாருங்க, இந்த இடத்துல 30 மைனஸ் 30 ஜீரோவா,
அப்போ காஸ் 0 வந்து என்ன வரும் 1. அப்போ இங்கே வந்து விஎல்ஐஎல் மட்டும் காட்டும். இங்கே வந்து என்ன வேல்யூ வரும் 30 + பையா 30 + 30 60 டிகிரியா காஸ் 60 1/2 கரெக்டா இல்லையாப்பா காஸ் 60 1/2. ஸோ அப்போ விஎல்ஐஎல் டிவைடட் பை 2. அப்போ ஒரு வாட் மீட்டர் 50 காமிச்சிச்சுன்னா இன்னொரு வாட் மீட்டர் 50/2 25 காமிக்கும். அதனுடைய ஆஃப் வேல்யூவில் காமிச்சிச்சு அப்படின்னா புரியுதா அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரணும். ஒரு வாட் மீட்டர் வந்து ஃபுல் ரீடிங்கும் இன்னொன்று வந்து அதில் அப்படியே ஈக்குவலாக பாதி வேல்யூ காமிச்சு அப்படின்னா பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா 0.866. ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா 30 டிகிரி. புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா செகண்ட் வாட் மீட்டர் வந்து 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் வாட் மீட்டர் வந்து 2 டைம்ஸ் W2. அதாவது W1 = 2 டைம்ஸ் W2 அப்படின்னு கேட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னா ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அதில் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்சர்வேஷனில் தான் கொஸ்டின் வரும். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், டைரக்ட் கொஸ்டின் தான். அதாவது பாருங்க ஃபர்ஸ்ட் வாட் மீட்டரோட ரீடிங் வந்து இதை விட பாதி, இதில் விட 2 டைம்ஸ் அதிகம். இது 25 இல்லையா, இது வந்து 2 டைம்ஸ். கரெக்டா? அதாவது எப்படி சொல்லிக்கலாம்னா இந்த பை இருக்கு இல்லையா, இந்த பை வந்து கிரேட்டர் தென் 0 டிகிரி பட் லெஸ் தென் 30 டிகிரி. எல்லாமே இதே வேல்யூ தான். புரியுதா? அவங்க கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. பை கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 30 டிகிரி வாட் இஸ் பவர் ஃபேக்டர். 0வா இருந்துச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். ரெண்டு ரீடிங்கும் வந்து ஒரே மாதிரியே ரீடிங் காட்டும். ஸோ இப்போ 30 டிகிரிக்கு உள்ளார இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா ஒன்று வந்து ஃபுல் வேல்யூ, ஒன்று அதில் ஆஃப் வேல்யூ காட்டும். ஓகேவா? சப்போஸ் 60 டிகிரிக்கு போங்க என்ன வரும் 30 - 60 ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா W1 ஃபார்முலா வந்து என்ன 30 - 60 காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும் ஏற்கனவே பார்த்தோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த வேல்யூ என்ன வரும்போ காஸ் 30 காஸ் 60 டிகிரி. இந்த காஸ் 60 டிகிரி வந்து எவ்வளோ 0.5 பவர் ஃபேக்டர் வந்து 0.5. பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 0.5. இது வந்து என்ன வரும் √3/2 VLIL. கரெக்டுங்களா? காஸ் 60 டிகிரி √3/2 VLIL. காஸ் 30 டிகிரி - 60 டிகிரி அப்படிங்கிறப்ப 30 வந்து √3/2 VLIL. இதுக்கு வந்து என்ன வரும் 30 டிகிரி மைனஸ் 30 டிகிரி காஸ் 90 0. காஸ் 90 0 தானே வரும் 0. அப்போ ஒரு வாட் மீட்டர் மட்டும்தான் ரீடிங் காட்டுது, இன்னொரு வாட் மீட்டர் ரீடிங்கே காட்டல. அப்படின்னா என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து 0.5. ஆங்கிள் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 60 டிகிரின்னு அர்த்தம். புரியுதாப்பா உங்களுக்கு? ஆங்கிள் வந்து 60 டிகிரி. 2 வாட் மீட்டர் மெத்தடில் ஒரு வாட் மீட்டர் மட்டும் தான் ரீடிங் காட்டுது, இன்னொரு வாட் மீட்டர் ரீடிங்கே காட்டல அப்படின்னா என்ன பவர் ஃபேக்டர்னு கேட்பாங்க. பவர் ஃபேக்டர் வந்து என்னன்னா 0.5. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 60 டிகிரி. இல்லை அப்படின்னா இது மாதிரி வைக்கலாம், பை கிரேட்டர் தென் 30 டிகிரி லெஸ் தென் 60 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. இது வரைக்குமே 30லேருந்து 60 வரைக்குமே இதே வேல்யூ தான். சப்போஸ் 45ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாக்டாக கேட்டால் ஓகே. 45ன்னு கேட்டால் ஒரு வாட் மீட்டர் மட்டும் தான் ரீடிங் காட்டும். புரியுதா? 40ன்னு கேட்டாலும் அதே தான். ஓகே, புரியுதாப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? இது ஒரு கொஸ்டின். அடுத்தது 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறப்ப என்ன வரும் உங்களுக்கு 30 - 90 என்ன வரும் உங்களுக்கு 60 டிகிரியா? அப்போ வந்து என்ன வரும் காஸ் 60 1/2 தானே. இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ 0 டிகிரி 0. பவர் ஃபேக்டர் 0 பவர் ஃபேக்டர் 0 பவர் ஃபேக்டர். இதனுடைய வேல்யூ வந்து என்ன வரும் உங்களுக்கு VLIL டிவைடட் பை 2 வருமா? VLIL டிவைடட் பை 2 புரியுதாங்கப்பா? இதனுடைய வேல்யூ வந்து என்ன வரும் மைனஸ் VLIL டிவைடட் பை 2. ஸோ 2 வாட் மீட்டர் வந்து இது +50 காமிச்சுன்னா ஈக்குவலாக அது -50 காமிக்குது. 2 வாட் மீட்டரும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரீடிங் காமிச்சுன்னா பவர் ஃபேக்டர் என்னன்னா 0 பவர் ஃபேக்டர். ஆங்கிள் எவ்வளோனா 90 டிகிரி. ஸோ இல்லை அப்படின்னா இதை இப்படியும் எழுதிக்கலாம். பையோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 60 டிகிரி லெஸ் தென் 90 டிகிரி. இந்த வேல்யூ எது கொடுத்தாலும் சப்போஸ் பையோடைய வேல்யூ வந்து 80 டிகிரின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் ஒன்று ஆப்போசிட் வேல்யூ தான் காட்டும். மேக்ஸிமம் இதான் வந்து 2 வாட் மீட்டர் மெத்தடில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ரியல் பவர் மெஷர் பண்ணனா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், ரியாக்டிவ் பவர்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்.